இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னதான் நடந்துச்சு? மாமி, அங்க ரோட்ல மக்கள் சோனியா கிட்ட ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. ஓபராய் ஃபேமிலி ரொம்ப ஜாலியா இருக்காங்களா. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்க. ஆல் தோஸ் கேம்ஸ். அண்ணா பாத்தீங்கல்ல, இவ பண்ண திருட்டுத்தனத்தால ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிசினஸ்க்கு தண்டனை கிடைக்குது. ஆனா நீங்க எப்ப நான் பாரு சோனியா கிட்ட என்ன சொன்னேன்னு நீ கேட்டல, மறுபடியும் சொல்றேன், காது கொடுத்து கேளு. எல்லாம் நல்லபடியா முடியும். எல்லாமே நல்லதுக்கு தான். ஆனா எப்போ எல்லாமே நல்ல விதமா முடியும்? நம்ம எல்லாருக்கும் மானம் கௌரவம் அந்தஸ்து போன பிறகுதானே எல்லாமே நல்ல விதமா முடியும். சரிங்க, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே மானம் கௌரவம் போனதுக்கு காரணம் யாரு? இதோ இந்த லக்ஷ்மி தான் காரணம். திரும்ப திரும்ப ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. இவ தரித்திரம் பிடிச்சவதான். எத்தனை முறை வேணாலும் இத நான் சொல்லுவேன். உலகத்துல மத்தவங்களை எப்படி படைச்சிருக்காரோ தெரியாது, கடவுள் இவ்வளவு தரித்திரம் பிடிச்சவளாதான் படைச்சிருக்காரு. அந்த விஷயமும் அடிக்கடி ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க அத புரிஞ்சுக்க தயாராவே இல்ல. ஜஸ்ட் என்னோட பையனுக்காக, என் ரிஷிக்காக நான் எதுவும் செய்யாம இருக்கேன் தெரியுமா? உன்னோட கெட்ட சகுனத்தாலதான் இங்க மொத்த ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீயும் கண்கூட பாக்க. என்கிட்ட அதிகாரம் இல்லாம போச்சு. இல்லன்னா எப்பவோ உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருப்பேன். அண்ணி, என்னப்பா இது? ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருங்க. சோனியோட இந்த நிலைமைக்கு ஏதோ ஒரு விதத்துல நானும் காரணம். நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்திருக்கணும், கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்காது. நீ ஒத்துக்கிறல்ல இது விபத்துன்னு? ஒத்துக்கிறியா இல்லையா? இது யாருக்கு வேணா நடந்திருக்கலாம். இங்க பாருமா, எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், உன்னை நீ பிளேம் பண்ணிக்கிறத நிறுத்து. ஏன்னா இந்த உலகம் இருக்கே, அது உன்னையே டார்கெட் பண்ணும். புரியுதா? அதோட இன்னொரு விஷயம், அடுத்தவங்களுக்கு நாம தப்பு பண்ண சந்தர்ப்பம் கொடுத்தாதான் அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. புரிஞ்சுதாமா? அண்ணி, சொன்னதை கேட்டீங்கல்ல? இங்க பாருங்க, இப்படி பிளேம் பண்ணிக்கிறத முதல்ல நிறுத்துறீங்களா? கொஞ்சமாவா அனுபவிக்கிறீங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ரிஷிப்ரோ பொறுத்துக்கிறாருல, அவர் ஜெயில இருக்காரு. அதனால நீங்க உங்களையே இப்படி குறை சொல்லிக்காதீங்க. நீ யோசிக்காதீங்க. நீ எதுக்காகமா கவலைப்படுற? நான் தான் இருக்கனே. இவன் இருக்கான், உன் கூட சிங்க மாதிரி நிக்கிறான்ல. அப்புறம் என்ன? அதனால முதல்ல கவலைப்படுறத நிப்பாட்டு. லுக், சோனியாவை பாத்துக்கிறதுக்காக கரிஷ்மாவும் நீலமும் இருக்காங்க. அவங்க அவளை பாத்துக்குவாங்க. சோனியா நல்லா ஆயிடுவா. பட் உன்னை நீ தான் பாத்துக்கணும். ஓகேவாமா? டேய், புரியவை. அண்ணி, சோனியா ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கா ஆயுஷ். உண்மையிலேயே அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவகிட்ட எப்படி மன்னிப்பு கேக்குறது? ஐயோ, நீங்க ஏன் தான் அப்படிலாம் பேசுறீங்களோ? மை ஸ்வீட் ஏஞ்சல், இப்ப அதெல்லாம் பண்ண தேவையே இல்ல. அவகிட்ட மன்னிப்பா? அவ மூஞ்சிய பாத்தீங்கல்ல, எரிமலை மாதிரி இருக்கா. கொஞ்சம் விட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான் பொங்கிருவா. அவ எதையும் புரிஞ்சுக்க மாட்டா. விட்டு தள்ளுங்க. இன்னும் இன்சல்ட் பண்ணுவா. அண்ணி, அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நாளைக்கு கூல் ஆயிடுவா, எல்லாம் சரியாயிடும். அதோட இன்னொரு விஷயம் அண்ணி, நாளைக்கு யாரு கல்பிரட்னு தெரிஞ்சிரும். அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் எல்லாரோட முகமும் அப்படியே மாறிடும். யோசிக்காதீங்க.